إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட நபி மொழிகளில் இரு வார்த்தைகளாக இடம்பெற்ற சில நபி மொழிகளை நாம் அறிந்து கொள்வோம். عن أنس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال يعجبني الفأل. இது புகாரியில் 5765, முஸ்லிமில் 2224 எண்ணில் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நல்ல வார்த்தைகள் என்னை ஆச்சரியத்துக்குள் ஆழ்த்துகிறது, என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல வார்த்தைகளை விரும்பினார்கள். உதாரணமாக, ஒருவர் நோயில் இருக்கிறார், நோயில் இருக்கக்கூடியவரை அவரிடம் போய் அல்லாஹ் அவனது நாட்டத்தால் உங்களுக்கு ஷிஃபாவை வழங்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை அளிப்பானாக, இப்படி துஆ செய்வது, இப்படி பிரார்த்திப்பது, இவ்வாறான நல்ல வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். இரண்டாவது செய்தியாக நாம் பார்ப்போம். என் அருமையான சகோதரர்களே, அன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா அன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال சத்திது வ அப்ஷிரு. இது புகாரியில் 6467, முஸ்லிமில் 2816 எண்ணிலே வருகிறது. அதாவது சத்திது என்று சொன்னால் நீங்கள் சரியானதை செய்யுங்கள், சீரானதை செய்யுங்கள் என்ற அந்த பொருளை தரக்கூடிய வார்த்தை. அதே போன்றுதான் வ அப்ஷிரு, நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். பிறருடைய உள்ளத்தில் நாம் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நுழைவித்தல். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் அபிஷிர் என்ற வார்த்தை, அபிஷிர் என்று சொல்வது, அதாவது நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் நாம் இரண்டு முக்கியமான விடயங்களை பார்க்கிறோம், மிகச்சிறந்த விடயங்கள். ஒன்று நாம் சரியானதை செய்வது, அதே போன்று நாம் நற்செய்தி சொல்வது. நாம் என்ன செய்வது? நற்செய்தி சொல்வது. நற்செய்தி சொல்லக்கூடிய இந்த உன்னதமான முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் காணப்பட்டது என்பதற்கு ஹதீஸ்களில் நிறைய சான்றுகளை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, மற்றொரு செய்தியை நாம் பார்ப்போம். அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல் ஐனு ஹக்குன். இது புகாரியில் 5740, முஸ்லிமில் 2187. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணீர் என்பது உண்மையாகும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி.
எனவே ஆதாரபூர்வமாக ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு செய்தி வருகிறது. எனவே அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். செவியேற்றோம், ஈமான் கொண்டோம், கட்டுப்பட்டோம் என்பதுதான் மூமின்களுடைய பண்பு. இதை விட்டுவிட்டு இன்று நாம் பார்க்கிறோம் சில வழிகேடர்கள், இதெல்லாம் அதாவது நமது நடைமுறைக்கு பொருந்தாதென்றெல்லாம் ஹதீஸ்களை மறுப்பவர்கள், இன்று இவ்வாறான வழிகேடர்கள் தோன்றியிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நாட்டப்படி என்ன இருக்கிறது? கண்ணேரில் பாதிப்பு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதில் என்ன இருக்கிறது? பாதிப்பு இருக்கிறது. எனவே இது ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். இவ்வாறான செய்திகள் எல்லாம் இன்று அல் குர்ஆன் சுன்னாவைத்தான் பேசுகிறோம் என்று என்ன செய்யக்கூடியவர்கள்? மறுக்கக்கூடிய வழிகேடர்களும் இருக்கிறார்கள். எனவே ஆதாரபூர்வமாக ஒரு செய்தி வரும்போது அதை நாம் நம்பிக்கை கொள்வதில் நமக்குள் அணுவளவும் என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. மூமினுடைய உண்மையான பண்பென்ன? அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை செவியேற்று அதை உறுதியாக ஈமான் கொண்டு அதற்கு கட்டுப்படுவதாகும். அடுத்து நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். அன் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم هلك المتنطعون. இந்த செய்தி முஸ்லிம்ல 2670வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், முத்தனத்திஊன்கள் அழிந்தார்கள். ஹதீஸை அறிவிப்பவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இங்கே முத்தனத்திஊன் என்று சொல்லும் போது இவர்கள் யார்? மார்க்க ஆதாரங்கள் இன்றி மார்க்கத்தை சிரமப்படுத்தக்கூடியவர்கள், மார்க்கத்தை சிரமப்படுத்திக் கொள்பவர்கள், மார்க்கத்தை சிரமப்படுத்திக் கொள்பவர்கள். அதே போன்று மார்க்க வரம்புகள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறியிருக்கக்கூடிய வரம்புகளை எல்லாம் என்ன செய்யக்கூடியவர்கள்? கடந்து செல்பவர்கள், அவற்றையெல்லாம் கடந்து செல்லக்கூடியவர்கள். எனவே நாம் பார்க்கிறோம், சிலர் என்ன செய்வார்கள்? மார்க்கத்தை தங்களுக்கு வீணாக சிரமப்படுத்திக் கொள்வார்கள். இவர்கள்தான் அழிந்தார்கள். மார்க்கத்தை முறையாக பின்பற்றுவது வரவேற்கத்தக்கது, மார்க்கத்தை முறையாக பின்பற்ற வேண்டும். அதை விட்டுவிட்டு என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்தை தங்களுக்கு சிரமப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆதாரங்கள் இன்றி என்ன செய்வது? சிலர்களுக்கு ஹதீஸ்கள் ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றன. பிரயாணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தொழுகையை சுருக்கி தொழுதிருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்ட பிறகும் என்ன செய்வது? இல்லை, நாம் 4ஆகத்தான் தொழுவோம் என்றால் இவர்கள் யார்தான்? இவர்கள் முத்தனத்திஊன்கள், இந்த எச்சரிக்கைக்குள் வருவார்கள். மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? சலுகைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்கண்டா, அல்லாஹ் நமக்கு சலுகைகளை தந்திருக்கிறான் என்றால் அவற்றை நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாம் பின்பற்ற மாட்டோம் என்றால் இந்த முத்தனத்திஊன் என்ற இந்த எச்சரிக்கைக்குள் இவர்கள் வருவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال قيل للنبي صلى الله عليه وسلم من أكرم الناس قال أكرمهم أتقاهم. இது புகாரியில் 3374வது எண்ணில் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்பட்டது, மனிதர்களில் மிகச்சிறந்தவர் யார்? மனிதர்களில் மிகச்சிறந்தவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வார்த்தைகளில் பதிலளிக்கிறார்கள். அக்ரமுஹும் அத்காஹும். மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹுவை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள். அல்லாஹுவை யார் மிகவும் அஞ்சுகிறார்களோ, அல்லாஹுவை யார் மிகவும் பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள், அவர்கள்தான் மனிதர்களில் சிறப்பானவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் எந்த அளவு அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழ்கிறேன்? நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு முன்னால் எப்படியும் நாம் என்ன செய்யலாம்? நாம் செயல்படலாம். ஆனால் இங்கு முக்கியம் என்ன? நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுவை பயப்படுகிறோம், அல்லாஹுவை அஞ்சுகிறோம் என்பதுதான். அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் தங்களுடைய வார்த்தையில், தங்களுடைய செயல்களில் அனைத்திலும் அல்லாஹுவை பயப்படுவார்கள், அல்லாஹுவை அஞ்சுவார்கள், அல்லாஹுடைய தண்டனையை பயந்து செயல்படுவார்கள்.
எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்புக்குரியவர்கள். எனவே நாம் தக்வாவில் எந்த அளவு முந்திச் செல்கிறோமோ, இறையச்சத்தில் நாம் எந்த அளவு முந்திச் செல்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்கள். எனவே நறுமையான சகோதரர்கள், இது ஒரு முக்கியமான ஒரு நபிமொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم ஊசிக்கும் பில் அன்சார். இது புகாரில் 3799வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அன்சாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கக்கூடிய செய்தி. அன்சாரிகள் என்றால் யார்? அந்த மதீனாவிலே அல்லாஹுடைய தூதரை ஏற்று, இஸ்லாத்தை ஏற்று முஹாஜிர்களுக்கெல்லாம் உதவி புரிந்தார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு உதவியாக இருந்தார்களே, அந்த அல் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற அந்த கோத்திரத்திலே இஸ்லாத்தை ஏற்று மக்காவில் ஹிஜ்ரத் செய்து வந்த அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கெல்லாம் உதவியாக இருந்தவர்கள். இவர்களுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவனம் எடுத்திருக்கிறார்கள். மிக இவர்களுடைய விஷயத்திலே பல செய்திகளில் நபி அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? உம்மத்துக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அன்சாரிகளை நேசித்தல் என்பது ஈமானில் நின்றும் உள்ளது, அவர்களை வெறுத்தல் நயவஞ்சகத்தில் நின்றும் நிஃபாக்கில் நின்றும் உள்ளது என்றெல்லாம் செய்திகள் இருக்கின்றன. எனவே நறுமை சகோதரர்களே, அன்சாரிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் முஹாஜிர்கள் அதைவிடவும் சிறப்புக்குரியவர்கள். முஹாஜிர்கள் அதைவிடவும் சிறப்புக்குரியவர்கள். அவர்களுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளலாம்? நபித்தோழர்கள் சஹாபாக்கள் விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில வழிகேடர்கள் என்ன செய்வார்கள்? வழிகேட்ட சிந்தனைகளை பரப்புவார்கள். அவைகளில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அடுத்த நறுமை சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். அன் அபி உமாமத அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول اقرأوا الزهراوين. இது முஸ்லிம்ல 804வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், நீங்கள் ஜஹ்ராவைனை ஓதி வாருங்கள், ஜஹ்ராவைனை ஓதி வாருங்கள். அந்த பிரகாசமான அந்த 2 அத்தியாயங்கள், என்னென்ன அத்தியாயங்கள் அவைகள் சூரத்துல் பக்ராவும் ஆல் இம்ரானும். இந்த 2 அத்தியாயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வருமாறு குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்த 2 அத்தியாயங்கள் மிக சிறப்புக்குரிய அத்தியாயங்கள். நாளை மறுமையிலே பிரகாசத்தை ஒருவருக்கு தரக்கூடியதாக, அவருக்கு நிழலிடக்கூடிய அத்தியாயங்களாக இவைகள் வரும் என்றெல்லாம் நாம் ஹதீஸ்களில் படிக்கின்றோம். எனவே இந்த 2 அத்தியாயங்கள் நாம் ஓதி வர வேண்டிய மிக சிறப்புக்குரிய அத்தியாயங்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். அன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم استذكروا القرآن. இது புகாரில் 5032, முஸ்லிம்ல 790வது எண்ணிலே இடம்பெறுகின்ற செய்தியாகும். இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அதாவது அல் குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், அதே போன்று குர்ஆனை நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள். குர்ஆன் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்கார்ந்து நாம் குர்ஆனை கற்றுக்கொள்வது, குர்ஆனை நாம் மரணமிடுவது, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நமது வாழ்விலே செயல்படுத்துவது என்பதையெல்லாம் இது உள்ளடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை நாம் ஓதுவது, அதை விளங்குவது, நாம் உட்கார்ந்து குர்ஆனை கற்றுக்கொள்வது, நாம் பிறருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது என்ற இந்த விடயங்கள், அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை நமது வாழ்வில் செயல்படுத்துவது, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? உம்மத்துக்கு சொல்கிறார்கள், குர்ஆன் நீங்கள் என்ன செய்ய, உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில் நாம் அல் குர்ஆனோடு எப்படியான ஒரு தொடர்பில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஒரு செய்தியை பார்ப்போம். அன் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அனல் ஆகிப். இது புகாரில 3532,
முஸ்லீம்ல 2354 ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் தான் இறுதியானவன், அனல் ஆகிப், நான் தான் இறுதியானவன். அதுக்கு பிறகு என்ன, ஒரு நபி கிடையாது, அதற்கு பிறகு ஒரு நபி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி. அவர்களுடைய அந்த வருகை என்பதும் மறுமைக்கான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இவ்வளவு தெளிவாக இருக்கும் போது இதற்கு பிறகு யாரா வந்து தன்னை நபி என்று என்ன பிரச்சாரம் செய்வார்கள் என்றால் அது தெளிவான வழிகேடு. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நம்பிக்கை கொள்ளும் போது அவரை இறுதி தூதர் என்றும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை தெளிவாக இந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். இந்த செய்தி புகாரில் 1035, முஸ்லிம்ல 900 ஆகிய எண்களில் வரக்கூடிய செய்தி. அன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال நுஸிர்து பிஸ்ஸபா. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் சபாவை கொண்டு உதவி செய்யப்பட்டுள்ளேன். அப்படின்னா சபா என்று சொன்னால் என்ன, அந்த கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று தான் அந்த அஹ்ஸாபுடைய போரிலும் என்ன செய்து எதிரிகளுக்கு எதிராக வீசிய காற்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு அது மிகப்பெரிய அழிவையும் தோல்வியும் ஏற்படுத்தியது என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமை சகோதரரை அல்லாஹ் நாடினால் எவ்வாறெல்லாம் உதவி செய்வான் என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள் அஹ்ஸாபுடைய போர்ல, அல்லாஹும்ம முன்ஸில் அல் கிதாப் வ முஜ்ரிய ஸஹாப் வ ஹாஸிம் அல் அஹ்ஸாப் அல்லாஹும்ம ஹஸிம்ஹும் வ ஸல்ஸில்ஹும். அந்த எதிரிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு வந்திருந்தார்கள். அந்த படைக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள், வேதத்தை அருளியவனே, மேகத்தை ஓட்டுபவனே, எதிரி படைகளை தோற்கடிப்பவனே, இவர்களை தோற்கடிக்க செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்கள், நாம் அல்லாஹ்வின் மீது எந்த அளவு உறுதியோடு நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போமோ நிச்சயமாக அவனது உதவி இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். அன் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல் மதீனத்து கல்கீர். இது புகாரில் 1883, முஸ்லிமில் 1381 ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய செய்தி. ஜாபிர் அறிவிக்கிறார்கள், அதாவது மதீனா என்பது கீரை போன்றது. அப்ப கீரை என்று சொன்னால் என்ன, அதாவது கொல்லன் என்ன செய்வான், அவன் அந்த உலை ஊதுவானா இல்லையா, அப்ப நெருப்பை ஊதுகின்ற போது அதிலிருந்து என்ன செய்யும், அந்த துரு எல்லாம் அகற்றப்படும், அகற்றப்படும் அந்த இரும்பிலிருந்து. அதுபோன்றுதான் மதீனா என்ன செய்யும் என்றால் மோசமானவர்களை வெளியேற்றும். நல்லவர்கள் மதீனாவில் இருப்பாங்க, மோசமானவர்களை மதீனா வெளியேற்றும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியினூடாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த ஒரு செய்தியை பார்ப்போம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم طوبى للغرباء. இது முஸ்லிம்ல 145வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரபாக்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்கள். குரபாக்களுக்கு சுபசோபனம். யார் இந்த குரபாக்கள்? குரபாக்கள் என்றால் நாங்கள் நேரடி பொருள் எடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அந்நியமானவர்கள், அந்நியமாக பார்க்கப்படுபவர்கள். இந்த குரபாக்கள் என்பவர்கள் மார்க்க விடயங்கள் மக்கள் இடமிருந்து தூரமாக இருக்கின்ற போது, மார்க்க விடயங்கள் மக்களிடமிருந்து தூரமாகி விடுகின்ற போது அதை செயல்படுத்தக்கூடியவர்கள், அந்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். மக்களே அதை என்ன செய்வாங்க, அந்நியமாக பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலை உருவாகும். அப்படியான நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், அவற்றை செயல்படுத்துவார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா, நிறைய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் அந்நியமாகிக் கொண்டிருக்கின்றன. பித்அத்துகள் தான் அவர்களுக்கு மத்தியில் அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றன. ஏன்? வழிகேடர்கள் பித்அத்துகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள், அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சுன்னாக்கள் மக்களை விட்டு மறைந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான நேரத்தில் யார் அந்த சுன்னாக்களை உயிர்ப்பிப்பார்களோ, அந்த சுன்னாக்களை செயல்படுத்துவார்களோ, சுன்னாவின் பால் மக்களை அழைப்பார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த துஆ, இந்த பிரார்த்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நாம் மற்றும் ஒரு செய்தியை படிப்போம். அன் அபி மாலிக்கில் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة نور. இது முஸ்லிம்ல 223வது எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி. அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தொழுகை என்பது பிரகாசமாகும், தொழுகை என்பது ஒளியாகும் என்று குறிப்பிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்ப தொழுகை ஒரு மூமினுடைய வாழ்வில் பிரகாசம், அவனது உள்ளத்தில் பிரகாசம், அவனது உடல் உறுப்புகளில் பிரகாசம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, கபரில் பிரகாசம், நாளை மறுமையில் பிரகாசம். இப்படியான ஒரு சிறந்த ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா இல்லையா, தொழுகை யார் பேணுகிறார்களோ அது அவர்களுக்கு பிரகாசமாக, ஆதாரமாக, வெற்றியாக வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, தொழுகை நாம் பேணக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு செய்தியை படிப்போம். நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال نعى لنا رسول الله صلى الله عليه وسلم أن النجاشي صاحب الحبشة في اليوم الذي مات فيه فقال استغفروا لأخيكم. புகாரில் 3880, முஸ்லிம்ல 951. இந்த செய்தியில் நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்கிறார், மரணிக்கிறார். ஹபஷாவுடைய ஆட்சியாளர் மரணிக்கிறார். முஸ்லிம்களுக்கெல்லாம் அடைகலம் கொடுத்தவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை மதீனாவில் சஹாபாக்களுக்கு மத்தியில் இதை அறிவிக்கிறாங்க. அவர் மரணித்ததை, அந்த மரணித்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் அறிவித்தார்கள். அவர்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அதே போன்று இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும். ரெண்டே வார்த்தை, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அவரை யாரும் பார்க்கவில்லை, அங்கு சென்றவர்கள் பார்த்திருப்பார்கள், பார்க்கல, எவ்வளவு தொலைவில் அந்த நாடு இருக்கிறது. ஆனால் அந்த ஈமான் என்பது எப்படி என்ன செய்கிறது, இணைக்கிறது. அந்த ஈமானிய சகோதரத்துவம் என்பது எவ்வளவு இறுக்கமானது, எவ்வளவு உறுதியானது என்பதை நாம் இந்த செய்தியிலே புரிந்து கொள்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நாம் பூமியில் எங்கிருந்து நாம் துஆ செய்தாலும் மூமின்களுக்கு அந்த துஆ அனைவருக்கும் கிடைத்துவிடும், அனைவருக்கும் கிடைத்துவிடும். அவ்வளவு ஒரு ஈமானிய பிணைப்பு என்பது அவ்வளவு உறுதிமிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, உங்களுடைய சகோதரனுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். எனவே ஒருவர் கபரில் கொண்டு போய் வைக்கப்படுகிறார் என்றால் அவர் மிகவும் எதன்பால் தேவையுடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் என்ன, உயிரோடு உள்ளவர்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவருக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இதை விட்டு என்ன செய்கிறார்கள், அங்கு போய் யாசினை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதாரமற்ற செய்தி. பலமான செய்தி என்ன, பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று இந்த செய்தி வருகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இது எவ்வளவு முக்கியமான ஒரு முன்மாதிரியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மரணித்தவருக்கு பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதை பொறுத்தவரையில் ஜனாசா தொழுகையில் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அவரை அடக்கிய பிறகு நபி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுமாறு சொன்ன செய்தி இருக்கிறது. அதே போன்று கபர்களை நாம் தரிசிக்க, மன்னரைகள் பொது மையவாடிகளை தரிசிக்க செல்லும் போது அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அடுத்த நறுமை சகோதரர்களே, மற்றொரு செய்தியை நாம் பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி புகாரில 2571, முஸ்லிம்ல 2029 ஆகிய எண்களில் இடம்பெறுகின்ற செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال استسقى رسول الله صلى الله عليه وسلم ثم قال الأيمنون الأيمنون. ரெண்டே வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், தண்ணீரை கொண்டு வருமாறு சொல்றாங்க, தண்ணீரை குடிப்பதற்காக, அருந்துவதற்காக. அப்ப அவ்வாறு அந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதுல முதன்மை யாருக்கென்றால் வலதில் உள்ளவர்களுக்கு, வலதில் உள்ளவர்களுக்குத்தான் முதன்மை. 2 தடவை ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இது அல்லாஹுடைய தூதருடைய ஒரு முன்மாதிரி. வலதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தல், வலதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்ற இந்த விடயம். அதே போன்று மற்றொரு செய்தியை நாம் பார்ப்போம். அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم
இஸ்திஜ்மாரு தவ்வுன். இது முஸ்லீம்ல 1300வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. இங்க இஸ்திஜ்மார் என்றால் கல்லெறிதல், தவ்வுன் என்றால் வித்ருன், ஒற்றைப்படையாக. என்ன? ஒற்றைப்படையாக என்று இந்த செய்தியில் நபி அவர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜில் கல்லெறிதல் என்ற அந்த வணக்கம் ஒவ்வொரு அந்த ஜம்ராவிலும் 3 ஜம்ராக்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொன்றிலும் 7 கற்கள், ஒற்றைப்படையாகத்தான் கற்கள் எறியப்படும். அப்போ ஒற்றைப்படை என்று சொல்லாங்க என்ன செய்யறாங்க குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதே போன்று ஒருவர் என்ன செய்கிறார், சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்கிறார் என்றால், கழிவறை தேவைகள் நிறைவேற்றி விட்டு சுத்தம் செய்கிறார் என்றால் அதிலும் என்னது ஒற்றைப்படையாக 3 கற்களுக்கு குறைவாக ஒற்றைப்படையாக அதிகம் எத்தனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் வேறு மற்ற ஹதீஸ்களை பார்க்கின்றோம். அடுத்த ஒரு செய்தியை படிப்போம். அன் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அர்து முஸத்திகீக்கும். இது முஸ்லிம்ல 989வது எண்ணில் வருகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே சொல்கிறார்கள், இப்போ நீங்கள் திருப்தி அடைய செய்யுங்கள். யாரை? நீங்கள் உங்களிடத்தில் அந்த சதக்காவை வசூலிக்க வருகிறார்களே. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜக்காத்தை வசூலிப்பதற்கு என்ன செய்வாங்க, அதற்குரியவர்கள் அனுப்பப்படுவார்கள். அப்படி அனுப்பப்படுகின்ற போது அப்போ அவர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையிலே கொடுக்க வேண்டும். நல்ல முறையில் ஜக்காத்தை சேகரித்து வரக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களோடு கடுமையாக என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்வதல்ல. அதே போன்று மிக மட்டமானதை ஜக்காத்தாக கொடுப்பதல்ல. ஒரு நடுநிலையாக உள்ளதை என்ன செய்வது, ஜக்காத்தாக கொடுப்பது என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, அறிவுரை வழங்குகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று மற்றொரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தியை அன் ஸலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் அகல இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷிமாலிஹி ஃபகால குல் பியமீனிக். ஸலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் தனது இடது கையால். அப்போது நபி அவர்கள் 2 வார்த்தையில் சொல்றாங்க, குல் பியமீனிக் என்று சொல்கிறார். குல் பியமீனிக், உனது வலதால் சாப்பிடு, உனது வலதால் சாப்பிடு என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இது புகாரில் 5376, முஸ்லிம்ல 2021வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே நாம் இதை என்ன செய்ய வேண்டும், இந்த சுன்னாவை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் தனது இடது கரத்தால் உண்ணுகிறான், பருகிறான் நபி அவங்க சொல்றாங்க. அவனுக்கு நாம் ஒப்பாகிவிடக் கூடாது. அதே போன்ற அருமை சகோதரர்களே, மற்றொரு செய்தியை நாம் படிப்போம். இந்த செய்தி புகாரில 1432, முஸ்லிம்ல 2627 ஆகிய எண்களில் இடம்பெறுகின்ற செய்தி. நபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இஷ்ஃபஉ துஜரு என்று சொல்றாங்க. அதாவது நீங்கள் பரிந்துரை செய்து கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. பரிந்துரை செய்து கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சில நேரங்களில் அந்த பரிந்துரை என்ன செய்யப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போகலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு என்ன இருக்குது, கூலி இருக்குது. அல்லாஹ்வுக்காக அவர் அதை செய்கிறார் என்றால் சில நேரங்களில் நாம் என்ன செய்யறது, சிலருக்காக பரிந்துரை செய்வது. ஒரு தொழில் வாய்ப்பை தேடி வருகிறார், ஒரு தொழில் வாய்ப்புக்காக ஒருத்தர் என்ன செய்கிறாரு, பரிந்துரை செய்கிறார். அதே போன்று நல்ல விஷயங்கள், நன்மையான விஷயங்கள், பாவமான விஷயங்களுக்கு அல்ல, நன்மையான விஷயங்களுக்கு ஒருவர் என்ன செய்வது, பரிந்துரை செய்வது என்பது அவருக்கு அதற்கு கூலி இருக்கிறது. அதுக்கு என்ன இருக்கிறது, கூலி இருக்கிறது. சில நேரம் ஒருத்தர் கடன், ஒருத்தர் கடன் தேவையாக இருக்கிறது, நாம் அந்த கடனுக்காக ஒருவரிடம் பரிந்துரை செய்கிறோம். இவ்வாறு இந்த நல்ல விஷயங்கள், நன்மையான விஷயங்களுக்காக பரிந்துரை செய்தல் என்பது அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அடுத்த ஒரு செய்தியை பார்ப்போம். இது புகாரியில் 538வது எண்ணிலே வருகிறது. அன் அபீ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அப்ரிது பில்-ظுஹ்ரி அப்ரிது பில்-ظுஹ்ரி. எனவே துஹரை கொண்டு நீங்கள் குளிர்ச்சி ஆக்கி கொள்ளுங்கள். அப்படி என்றால் சில நேரங்களில் சூடான காலம், மிக வெப்பமான சூடான காலம் என்பது ஒரு கஷ்டமான ஒரு காலம். அப்படியான காலங்களில்
என்ன செய்யறது, லுஹரை பிற்படுத்துதல். அந்த சூடு கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் தனியும் வரை என்ன செய்யறது, லுஹரை பிற்படுத்தி தொழுதல் என்பதும் என்னதான் ஒரு சுன்னாவாக நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்றால் மக்களுக்கு சிரமம் இல்லாத இருப்பதற்காக, மக்களுக்கு எளிதுக்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் இதை சொல்றாங்க. அந்த நேரத்தில் மக்கள் வர வேண்டும், மிக சூடான வெப்பமான நேரமாக இருக்கும். அதே போன்று உங்களுக்கு தெரியும் மஸ்ஜித் நபவி என்பதெல்லாம் எப்படி ஆரம்பத்தில் இருந்தது என்றது. எனவே இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புகிறாங்கன்னா, மக்களுக்கு எளிதை விரும்புகிறார்கள், மக்களுக்கு சிரமத்தை விரும்பவில்லை. என்ன செய்கிறாங்க, அப்படி ஒரு சூடான காலத்தில் லுஹரை என்ன செய்வது, பிற்படுத்தி தொழுதல் என்பது ஒரு நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை நாம் படிப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الغريق شهيد. இது முஸ்லிம்ல 1915வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நீரில் மூழ்கி ஒருவர் மரணிக்கிறார் என்றால் அவர் ஷஹீத். நீரில் மூழ்கி ஒருவர் மரணிக்கிறார் என்றால் அவர் ஷஹீத். எனவே இதில் என்ன புரிந்து கொள்ள, இப்போ சில இடங்களில் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, நீந்தக்கூடாது, இந்த இடத்துல குளிக்கக்கூடாது என்று போர்டுகள் போட்டிருப்பாங்க. அப்படி போட்ட பிறகு ஒருவர் போய் குளிப்பாருண்டா அவங்க வரமாட்டாங்க இல்லையா? ஏன், அங்கு அந்த இடத்துல போய் குளிக்கக்கூடாதுன்னு தடைகள் இருக்கிறது. எனவே ஒருவர் வேண்டுமென்று இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது. மாறாக ஒருவர் சாதாரணமாக என்ன செய்கிறார், போய் குளிக்கின்றார். அது கடலாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம். அவ்வாறு குளிக்கின்ற போது ஒருவர் மூழ்கி விடுகிறார் என்றால் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு கூறிக்கொண்டு இருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், அன் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல்ஹம்வு அல் மவுத் என்று சொல்கிறார்கள். அல்ஹம்வு அல் மவுத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அதாவது கணவனுடைய அந்த சகோதரன், கணவனுடைய சகோதரன். இப்போ ரசூலுல்லாஹ் எதை எச்சரிக்கிறாங்க, பெண்கள் தனியாக இருக்கும் இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஆண்கள், அந்நிய ஆண்கள் செல்லக்கூடாது, ஆண்கள் செல்லக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுக்கின்ற போது என்ன செய்கிறாங்க, இந்த கணவனுடைய இந்த நெருங்கிய உறவை பற்றி, இந்த சகோதரனை பற்றி கேட்கின்ற போது ரசூலுல்லாஹ் அதை என்ன சொல்றாங்க, மரணம், மவுத் என்று சொல்கிறார். எனவே இது மார்க்கம் ஒழுக்கத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுக்கின்றது, ஒழுக்கம் எவ்வளவு பேணப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை இந்த ஹதீஸிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட செய்தி 3029 புகாரில, முஸ்லிம்ல 1739. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم الحرب خدعة. இதில் ரசூலுல்லாஹ் போர் என்பது என்னதான், மோசடி என்று சொல்கிறார்கள். போர் என்றால் என்ன, அனைத்து தர்மங்களும் மீறப்பட்டு தான் போர் என்பது. போர்ல நோக்கம் எதிரி என்ன செய்யப்படும், தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்ப எதிரியை தோற்கடிப்பதற்காக அதுக்கு என்ன ஒரு தந்திரத்தையும் என்ன செய்யலாம், கையாள முடியும் என்பதுதான் இந்த செய்தியினூடாக சொல்லப்படுகிறது. எதிரியை தோற்கடிப்பதற்காக என்னென்ன தந்திரங்களை கையாள முடியுமோ அவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், கையாளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு செய்தியை படிப்போம். அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال قال رسول الله صلى الله عليه وسلم அஸ்பிகுல் வுது. இது முஸ்லிம்ல 241வது எண்ணில் வருகிறது. அதாவது வுதுவை நீங்கள் பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அதே அறியக்கூடிய செய்தி, நீங்கள் வுதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள். எனவே நாம் வுது செய்யும் போது என்ன செய்யக்கூடாது, அவசரப்பட்டு வுதுவை செய்துட்டு வுது செய்த பிறகு சரியா செய்தோமா இல்லையா என்ற வஸ்வாஸ் எல்லாம் வரும். எனவே நாம் அவைகளுக்கு இடமளிக்கக்கூடாது. முறையாக நாம் வுதுவை செய்து விட்டோம் என்றால் அந்த சிந்தனை வர. சிலவங்க பேசி பேசி வுது செய்வாங்க, வுது செய்துட்டு மஸ்ஜிதுக்குள்ள போகும்போது தான் இந்த உறுப்பு சரியாக கழுவிப்பட்டதா, இந்த உறுப்பு சரியாக கழுவினா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எழும். எனவே நாம் அந்த வுது என்ற இபாதத்தை நிறைவேற்றும் போது நாம் கவனமாக என்ன செய்யறது, கவனம் எடுத்து
அதை நிறைவேற்றுவது நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, உதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். உதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். அன்-நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் கால லின்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்ஸினி, புகாரில 6116வது எண்ணில் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார், கேட்கிறார். நபி அவங்க சொன்னாங்க 2 வார்த்தை, லா தக்லப், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று தான் சொல்றான். கோபப்படாதீர்கள் என்று நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அவருக்கு வசியத்து செய்தார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை படிப்போம். புகாரில 53வது எண். அன் இப்னி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال ان وفد عبد القيس لما اتوا النبي صلى الله عليه وسلم قال مرحبا بالوفد என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த அப்துல் கைஸ் கோத்திரத்தினர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தபோது நபி அவர்கள் அவர்களை 2 வார்த்தைகளை கொண்டு அவர்களை வரவேற்கிறார்கள். மர்ஹபன் பில் வஃப்த் என்று சொல்லி அவர்களை ரசூலுல்லாஹ் வரவேற்றார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய உயர்ந்த அந்த பண்பை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் இந்த செய்தியினூடாக பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت لما رأى النبي صلى الله عليه وسلم فاطمة رحب بها وقال مرحبا بابنتي. புகாரில 3623, முஸ்லிம்ல 2450. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அருமை மகளார் வந்த நேரத்தில் எப்படி வரவேற்றார்கள் என்றால், மர்ஹபம் பிப்னதி, எனது அருமை மகளுடைய வரவு நல்வரவாக ஆகட்டுமாக என்று தனது மகளை என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எனவே இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு தந்தையுடைய முன்மாதிரியாக இதை நாம் பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஈயாக்கும் வல்தன். இது புகாரில 5143, முஸ்லிம்ல 2563. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வார்த்தைகள் எதை எச்சரிக்கிறார்கள்? ஈயாக்கும் வல்தன், அதாவது பொய்யை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அதே போன்று இதற்கு என்ன, கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்களை எச்சரிக்கிறேன். பிறரை பற்றி சந்தேகித்தல், பிறரை பற்றி தவறாக எண்ணுதல், இது போன்ற விடயங்கள். இத ரசூலுல்லாஹ் 2 வார்த்தைகள் எச்சரிக்கிறான். இதெல்லாம் என்ன செய்யும்? சமூகத்தில் பிளவு ஏற்படுத்தும், நண்பர்களுக்கு மத்தியில் பிளவு, உறவுகளுக்கு மத்தியில் பிளவு. தீய கெட்ட எண்ணங்களை, தீய தவறான எண்ணங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே ஒரு சமூகத்தில், குடும்பத்தில், உறவுகளுக்கு மத்தியில் அந்த உறவுகள் பேணப்படுவதற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு அறிவுரையாக இந்த அறிவுரை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم عليكم بالصدق. இது புகாரில 6094, முஸ்லிம்ல 2607 வரக்கூடிய செய்தி. இது முஸ்லிமுடைய வார்த்தை தான். அலைக்கும் பிஸ்ஸித்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மையை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், உண்மையை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் என்று சொல்கிறார். உண்மையை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். எனவே உண்மையை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், உண்மையை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பில் நாம் இறுதியாக அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ரின் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الدنيا متاع. الدنيا متاع. இது முஸ்லிம்ல 1467வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், இந்த துன்யா உலகம் என்பது இன்பமானது. இந்த துன்யா என்பது இன்பமானது. எனவே என்ன செஞ்சிடக்கூடாது? மார்க்க வரையறைகளை கடந்து சென்று விடக்கூடாது. மறுமைதான் நமது இலக்கு. இந்த துன்யாவில் நமக்கு இந்த துன்யாவை அனுபவிப்பதற்கு மார்க்கம் என்ன வரையறைகளை போட்டிருக்கிறதோ அதற்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நின்று கொள்ள வேண்டும். துன்யா என்பது இன்பம் தான். இந்த துன்யா என்பது என்னதான்? இன்பம் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகிறார்கள். அந்த இன்பம் என்ன செஞ்சிடக்கூடாது? ஒருவனை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கி விடக்கூடாது, அவனை நரகத்துக்கு இழுத்து சென்று விடக்கூடாது. மார்க்கம் போட்ட அந்த வரம்புகள், வரையறைகளுக்குள் நின்று அவன் என்ன செய்யணும்? இந்த உலக ஆசைகள், உலக இன்பங்களை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான்.
எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இன்றைய இந்த பாடத்தில் நபிமொழிகளில் 2 வார்த்தைகளை கொண்டு வந்த சில நபிமொழிகளை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் என்ன விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோமோ அவைகளை எமது வாழ்வில் நாம் செயல்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.